நெல்லையில் அமைந்துள்ள ஸ்ரீ சரஸ்வதி அம்பாள் கோவிலில் சண்டி ஹோமம் மற்றும் லட்சார்ச்சனை. இந்நிகழ்வில் நீண்ட வரிசையில் காத்திருந்து கலந்து கொண்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் சரஸ்வதி அம்பாள் கோவில் தஞ்சாவூர் மற்றும் நெல்லையில் அமைந்துள்ளது. அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் கீழரத வீதியில் அம்பாள் சன்னதிக்கு அருகே அமைந்துள்ளது. சரஸ்வதி அம்பாள் திருக்கோவில் சுமார் 150 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாகும். சிறப்பாக தஞ்சாவூரில் உள்ள திருக்கோவிலில் அம்பாள் கையில் வீணையுடனும், நெல்லையில் உள்ள அம்பாள் சன்னதியில் கையில் ஏடுடனும் அருள்பாலிக்கின்றார். இந்த கோவிலில் நவராத்திரி திருவிழா 9 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது. சிறப்பாக இந்த கோவிலுக்கு கடந்த 25/3/2026 அன்று பக்தர்களின் பெரும் முயற்சியால் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 41 தினங்கள் மண்டலாபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. மண்டலாபிஷேக பூர்த்தியை முன்னிட்டு நேற்றைய தினம் அம்பாளுக்கு ஸ்ரீ சண்டி ஹோமம் மற்றும் லட்சார்ச்சனை மற்றும் 108 கலச அபிஷேகம் நடைபெற்றது. இதற்காக அதிகாலை நடை திறக்கப்பட்டு காலசந்தி பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அம்பாள் சன்னதிக்கு முன்பு யாகசாலைகள் அமைக்கப்பட்டு ஹோமங்கள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 108 கலசங்கள் பிரதிஷ்டை செய்து கும்ப பூஜைகள் நடைபெற்றன. கன்னியா பூஜை, சுவாசினி பூஜைகள் நடைபெற்றன. நிறைவாக ஸ்ரீ சண்டி ஹோமம் நடைபெற்று ஹோமத்தில் அம்பாளுக்கு பட்டுப்புடவை, மங்கள பொருட்கள் சமர்ப்பணம் செய்யப்பட்டன. தொடர்ந்து சரஸ்வதி அம்பாளுக்கு மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், சந்தனம் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன. மூலஸ்தானத்தில் வெள்ளி கவச்சம், மலர் மாலைகளால் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த சரஸ்வதி தேவிக்கு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் அம்பாளை தரிசனம் செய்தனர். கோவிலுக்கு வந்திருந்த குழந்தைகளுக்கு கோவில் நிர்வாக சார்பில் எழுதுகோள்கள் வழங்கப்பட்டன. நான் ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கிறேன். இங்கே திருநெல்வேலி டவுனில் வந்து பிரத்யேகமாக சரஸ்வதி அம்பாளுக்குன்னு ஒரு கோவில் இருக்குது. எங்கேயுமே வந்து ஆசிய கண்டத்தில் பிரதட்சிணம் பண்ணுற மாதிரி இருக்கிற சரஸ்வதி அம்பாள் கோவில் அமைப்பு இல்லை. இது திருநெல்வேலி டவுனில் இருக்குது. இங்கே வந்துட்டு மார்ச் 25ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது அம்பாளுக்கு. அதுக்கப்புறம் இப்போ மண்டலாபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. அதை முன்னிட்டு இன்னைக்கு அம்பாள் முன்னாடி சண்டி ஹோமம் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டிருக்கு. இது ரொம்ப அழகாக ஒரு கன்னியா பூஜை, சுமங்கலி பூஜை எல்லாம் அமைஞ்சு நல்ல விதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த கோவிலுக்கு வந்து இந்த அம்பாளோட தரிசனமும் அம்பாளோட இந்த அனுகிரகமும் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். நமது தமிழ்நாட்டிலே சரஸ்வதிக்கென்று 2 கோயில்கள் இருப்பதாக வரலாற்றில் கூறியுள்ளோம். அதிலே சுயம்புவாக வந்த அம்பாள் தான் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள காந்திமதி சன்னதிக்கு எதிர்த்தாற் போலே காந்திமதி சன்னதியை பார்த்து மேற்கு பார்த்து அமர்ந்துள்ள இடம். இந்த அம்பாளானது 1859 சுயம்புவாக சின்ன கல்பீடமாக கண்டுபிடிக்கப்பட்டு அதன் பின்பு ஒரு கோரியிலை வைத்து வழிபட்டு 1905 என்னுடைய கும்பாபிஷேகம் முதலாக நடந்ததாக கையெழுத்து பிரதி ஒன்று கிடைத்துள்ளது. அதன்படி நாங்கள் இப்பொழுது எங்களுடைய குடும்பத்தார் மற்றும் இந்த கோவிலுடைய நிர்வாகத்தார் திரு சாமிநாதர் வம்சத்திலே உள்ளவர்கள் 3வது முறையாக இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துகிறோம். எங்களது பிராமண சமூகத்தை சேர்ந்த சங்கேதி என்கிற குடும்பத்தை சார்ந்தவர்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குரு பரம்பரை சிங்கேரி ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணான்மய சாரதா விடாதி பரம்பரையாகவும் அவர்கள் வழித்தொண்டராகவும் அவர்கள் மூலமாகவே நாங்கள் இந்திரங்களை பூஜை செய்து வாங்கி இதனால் வரையிலும் பூஜித்து அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி வருகிறோம். இந்த வருடம் கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி பொதுமக்கள் துணையோடு வெகு சிறப்பாக கும்பாபிஷேகம் நடந்து முடிந்தது. அதனுடைய மண்டல பூஜை உற்சவமானது 45வது நாளாக இன்று வந்து சரஸ்வதி, லட்சுமி, துர்க்கை 3ம் எப்பொழுதுமே ஒரே அம்சத்தில் உள்ளவர்கள். அவர்களுக்கு சண்டிகை தேவியின் பரிபூர்ணமான அவர்களை ஏற்படுத்தினால் உலகமெங்கும் க்ஷேமமாக இருக்கும். எப்படி நமது ஆன்மாக்களிலே வருடந்தோறும் சூரசம்ஹாரம் மற்றும் எல்லா விதமான சம்ஹாரங்களையும் காண்கிறோமோ அதுபோல சண்டி ஹோமத்தை எந்த ஒரு தேவியின் ஆலயத்திலும் கும்பாபிஷேகத்திலே செய்து கொள்ள முடியாது. அதனாலே 45வது நாளான இன்றைய தினத்தில் எல்லா துன்பங்களையும் விலக்கி நன்மைகள் அள்ளக்கூடிய ஒரே பராசக்தி. ஏனென்றால் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர்களே அம்பிகையை துதித்து நீங்கள்தான் இந்த சம்ஹாரங்களை செய்ய வேண்டும் என்று 7 விதமான அசுரர்களை நமது ஆன்மாக்களில் ஏற்படுகின்ற கண்மம், மாயை, குரோதம் மற்றும் எல்லாவித துன்பங்களையும் ஒவ்வொரு அம்சமாக கொண்டு 7 விதமான துர்மரணங்களை ஏற்படுத்துகின்ற தேவதைகளை விலக்கி நமக்கு சாந்தத்தையும் சந்தோஷத்தை அறிகிறார்கள். அதனால தான் அதற்கு பேர் சப்த ஸ்லோகி என்று பேர். அதனுடைய சப்த சதி என்று கூறக்கூடிய 700 மந்திரங்களினாலே சக்கர பொங்கலினால் ஹோமம் செய்து இந்த அம்பிகைக்கு உச்சாலத்தை ஏற்படுத்தியுள்ளோம். இந்த ஆலயத்தில் வருகின்ற எல்லா மாணவர்களுக்கும் உன்னதமான நிலையிலே உத்தியோகமும் வாழ்க்கை நினைக்கின்ற கல்வியின் மேன்மையும் குழந்தைகளுக்கு நினைத்து வருகின்ற படிப்பில் உள்ள உயர்வும் உத்தியோக உயர்வும் வாழ்வில் முன்னேற்றமும் நடந்து கொண்டிருக்கிறது. விஜயதசமி என்று ஏறத்தாழ வருடந்தோறும் 300 குழந்தைகளுக்கு குறையாமல் இந்த ஆலயத்தில் வந்து வித்யாபியாசம் செய்து கொள்கிறார்கள்.
மென்மேலும் அம்பாளின் அருள் கிடைக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம்.